எல்லாருக்கும் நன்றி, ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். என் பேர் ஆதர்ஷ், இந்த படத்தோட இசையமைப்பாளர். நம்ம இதுக்கு முன்னாடி 2 years பேக் அகெயின் இந்த சேம் ஆடிட்டோரியமில் சதூரோட ஈவெண்ட்டுக்கு நம்ம மீட் பண்ணியிருந்தோம். ஐம் ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு சே இஸ், எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு தேங்க் இஸ் அவர் டைரக்டர் மிஸ்டர் அகஸ்டின் பிரபு அண்ட் த ப்ரொடியூசர். அவங்க 2 பேரோட மனசு வச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ண முடியுது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, இட்ஸ் என்ன சொல்கிறது, லைக் இப்போ நாங்களாம் வேறு நியூ டீம்ல, அண்ட் ஒரு நியூ டீம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு சம்திங் நியூவாக காட்டணும், சம்திங் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்ரோச் பண்ணி பண்ணுற ஒரு பிரேவரி. ஐ திங்க் ஐ ஷுட் அப்லாட் த டீம் டு டேக் தட் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி அண்ட் டெலிவர் இட். ஸோ அதனால் என்னோட அந்த பாராட்டுக்கள். அண்ட் இந்த மூவியில் ஃபுல்லாகவே வந்து இட்ஸ் ஆல் கிராண்டியர். நீங்கள் டீசரில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அண்ட் ஃபுல் ஓஷன் ஷாட்ஸ், நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு they didn't lose on quality. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஷோ யுவர் சப்போர்ட். மகரம் எங்கள் படத்தோட டீசர் லான்ச் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நாங்கள் இன்வைட் பண்ணோன்னே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்த அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மெயினாக அந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, அந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். மெயினாக வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒரு படம்னு ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு பிக் நேம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு பட்டிங் டீமாக சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது, நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும்போது தான் அந்த படத்தில் அந்த படமே ஒரு படத்தோட டைட்டிலே ஒரு பிக் நேம் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்ல விதமாக எழுதும்போது அது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும். ஒரு 5 மாதம் 6 மாதம் முன்னாடி அகஸ்டின் அந்த படத்தோட கதை சொன்னார். கேட்டோடனே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆர்வமாக கேட்டேன், யாருண்ணா பண்ணுறா, யாருண்ணா லீடாக பண்ணுறான்ற மாதிரி கேட்டேன். அவர் டக்குன்னு சொன்னார், நீ தான்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவர் என்கிட்ட கதையை சொன்னோன்னே கேட்ட மொதல் கேள்வி, உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். நம்ம தான் ஊரில் சின்ன வயசுலேயே நீச்சல் கற்றுக்கிட்டோம்ல, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நான் பக்காவாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப ஒரே கேள்வி, கடலில் குதிக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அங்கே இந்த சுறா மீன் அப்படின்ற மாதிரி உயிருக்கு ஆபத்து வர மாதிரிலாம் எதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் நான் கேட்டேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லா சேஃப்டி மெஷரோட தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஷூட் அதுக்கேற்ற மாதிரி தான் போச்சு. ஆனால் என்ன, எங்கள் 2 பேருக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீம் எல்லாருக்கும் சேர்த்து இந்த படத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டோன்னா, இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதை தாண்டி ஒரு விஷயம் ரொம்ப ஜென்யூனாக அந்த படம் பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படின்னும் போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் இல்லை, இந்த படத்தில் என் கூட சேர்ந்துட்டு இன்னும் அசோக் ப்ரோ, சாம், அப்புறம் வந்துட்டு நிர்மல் ப்ரோ, இஷிதா, கண்டிப்பாக நம்ம அமர் ப்ரோ நானும் இன்னொரு படமும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே இவங்களா அந்த லீட் அப்படின்றது கிடையாது. இந்த இந்த கதை தான், இந்த கதையும் இந்த கதையை எழுதின டிரெக்டர் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவும். இப்போன்னு இல்லை, இன்னொரு 10 வருஷம் கழிச்சுட்டு அவர் வேற ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலுமே அப்பயுமே வந்துட்டு அந்த கதையோட ஹீரோவும் அந்த கதையை எழுதினவரும் இவர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அவரோட இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பற்றிலாம் சொல்லியிருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவரோட லைனப் கண்டிப்பாக இன்னும் செமையாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் மொத்தம் ஒரு 700+ விஷுவல் விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும்னு நம்புகிறோம். விஷுவல் பண்ணது டிஓபி அமல் டாமி. அவரோட ஒர்க்கும் சூப்பராக இருக்கும். நானும் அவரும் எங்கள் 2 பேருக்கு இதை ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்மாக ரிலீஸ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஃபில்மு தான். ஆனால் இங்கேருந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போனால் சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் உள்ளே வரணும்னு நினைக்கும் போது நாங்கள் 2 பேரும் தான் சின்னதாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஷார்ட் ஃபிலிம்ஸ் 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருப்போம். எங்கேயாவது இங்கே சென்னையில் ஏதாவது ஒரு ஏரியாவில் நான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நடிச்சிட்டு இருக்கேன்னா அதை கேமரா கண்டிப்பாக வந்தால் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் எங்கேயாவது கேமரா பிடிச்சிட்டு இருந்தானா அந்த இடத்துல நான் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். ஸோ அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது இவ்வளோ தூரம் வந்து எங்கள் 2 பேருக்கு ஒரு படமாக அங்கே அமைதுன்னும் போது அது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றபடி ஓவராலாக படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் ப்ளஸ் சொன்ன மாதிரி இதோட இந்த இன்னொரு படத்தோட ப்ரீக்வல்
அந்த படமும் கூடிய சீக்கிரம் இதை தொடர்ந்து ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. நம்ம எடிட்டர் கார்த்தி அண்ணா சும்மாவே படம் காட்ட மாட்டார். எப்பயாவது சும்மா 2 ஷாட் காட்டுங்கன்னு சொன்னால் கூட நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் டப்பிங் நம்ம ஒரு ராவாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஏதாவது காட்டுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இதுவுமே காட்டினது கிடையாது. இங்கே பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. சூப்பர்ண்ணா. அப்புறம் டீம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் சமூக ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அகஸ்டின்னா, நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி சத்துர் படம் டீசர் பார்த்துட்டு அவர்கிட்ட ஜாலியாக தான் கேட்டேன். ஐ மீன் ஒரு ஏக்கத்தோடவும் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு என்னையும் வச்சு ஒரு படம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு. சிரிச்சுட்டு நாங்களும் ஜாலியாக விட்டோம். ஆனால் நாங்கள் ஜாலியாக விட்டாலும் அவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துருப்பாருன்னு எனக்கு தெரில. எனக்கு அடுத்த படத்துலேயே ஒரு முக்கியமான ரோல் கொடுத்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிமாக அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் ப்ரொடியூசர் சார், இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஜித் ப்ரோ கூட தான் எனக்கு நிறையா சீன்ஸ் அமைஞ்சது. அண்ட் அவர்கிட்ட நான் ஷூட்டிங்கில் சொல்லிகிட்டே இருந்தேன், ப்ரோ உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிக்கிறீங்க, ரொம்ப எந்த ஒரு ஷாட்டுமே ரொம்ப அந்த ஒரு மெனக்கெடலே தெரியாது, ரொம்ப கேஷுவலாக அடிச்சு விடுவார். ஸோ அதுவும் எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு டைமும் ஒரு அழுகிற ஷாட் வரும், ஒவ்வொரு டைமுமே கரெக்டாக கண்ணு சிவந்து கரெக்டாக கண்ணீர் வரதெல்லாம் பார்க்கும்போதே பொறாமையாக இருந்துச்சு. பட்டு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அமர்னா, மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலிமா ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு 25+ ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் கூட இந்த ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் அமைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிர்மல் ப்ரோ, அவர் கூடயும் எனக்கு என்னோட ஒரு ஃபஸ்ட்டு டெலிஃபிலிம் ஒன்று வரும்போது எனக்கு டூப்பாக நிறையா ஸ்டண்ட் போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ அவர் கூடயும் சேர்ந்து இந்த படம் நடிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாமி ப்ரோ, அவரோட வாய்ஸுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஏன்னா அவர் த்ரோலே வந்து அவருக்கு நான் ஆக்டிங் சரளமாக வந்துடும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அண்ட் இஷிதா, அவங்க வந்து மும்பையில் ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து இங்கே எப்படியோ அவங்களுக்கு வாய்ஸ் வந்து நம்ம டப்பிங் தான் கொடுக்க போகிறோம்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்களோட டைலாக்ஸ் தமிழில் இருக்கிறது வந்து ஹிந்தியில் முன்னாடி நாள் நைட் நோட் பண்ணி அடுத்த நாள் வந்து அப்படியே ஒரு கார்னரில் நின்று மக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரணுங்கிறதுல ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க.